ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து விடுவார். ஆயத்தமாய் இருந்தால் போய்விடலாம். இன்றே ஆயத்தப்படுவோம். இன்றே ஆயத்தம் அடைந்து விடுவோம் கர்த்தருடைய வருகைக்கு. இந்த உலக இச்சைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்க, எப்பொழுது சுவாமி வருவீர், சீக்கிரம் வாரும் சீக்கிரம் வாரும் என்று கூப்பிடும் மனநிலை வந்தால் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று பொருள். என் குடும்பம், என் சொத்து, என் வேலை, என் படிப்பு என்னுடையது என்னுடையது என்று இந்த உலகத்தில் எதையாவது நம் மனதில் வைத்திருந்தால் அவைகளை எல்லாம் தூக்கி போட்டு விட வேண்டும். இதெல்லாம் இருந்தால் நாம் ஆயத்தமாகவில்லை என்று பொருள். கர்த்தர் என்று வருகிறார் என்றால் உடனே நாம் சந்தோஷப்பட்டால் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று பொருள். அவ்வளவுதான். அப்படி ஆயத்தமாவோம். மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மை அவருடன் சேர்த்துக் கொள்வார். நிச்சயம் நம்மை அழைத்துக் கொள்வார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய அன்பு இந்த வேத பகுதியில் மிகவும் துல்லியமாக வெளிப்படுகிறது. அவர் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்பதை அவர் இருதயம் திறந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் இந்த வேத பகுதியை தியானிக்கும் பொழுது, கர்த்தர் இவ்வளவு அன்புள்ளவரா, இப்படியெல்லாம் நமக்கு செய்வாரா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. உண்மை அதுதான். கர்த்தர் அவ்வளவுதான் நம்மை நேசிக்கிறார். அந்த அளவுக்கு மிகப்பெரியவதாய் நம்மை நேசிக்கிறார். ஆனால் நாம் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. நமக்கு தெரிவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், 2 இன மக்களை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லி இருக்கிறார். நேபோ குனியும், பேல் பணியும் என்று. இவர்கள், இந்த இன மக்கள் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி மரங்களினாலும் உலோகங்களினாலும் கல்லினாலும் இப்படியாக அவர்கள் வணங்கி கர்த்தரை சிருஷ்டித்து வணங்கி இருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் மிருகங்கள் சுமந்து கொண்டு போகும், அவைகளெல்லாம் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சுமந்த சுமைகள் மிருகங்களுக்கு பாரமாய் இருக்கும். அவர்கள் சுமந்த சுமைகளை மிருகங்கள் சுமக்கும். அவைகள் எல்லாம் சிறைப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் உருவாக்கின உருவங்கள் எல்லாம், சிலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று பொருள். கர்த்தருக்கு விரோதமான செயல்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான செயல்களை செய்கிறவர்கள் தோற்று போவார்கள் என்பது பொருள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற நினைப்பது மிகவும் அறிவில்லாத நிலை என்று சொல்லலாம். சுத்தமாக கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு செயலா இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் சகல காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். கர்த்தரை எதிர்த்து கொண்டு விரோதமாய் செயல்பட்டால் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்காது. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை நம்பி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களாய் இருந்தாலும் எந்த தேசங்களில் இருந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நம்பி இருக்கிற என் ஜனங்களே, என் ஜனங்களே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் ஏந்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் திருக்கரங்கள் நம் தாயின் கருவில் தோன்றுகிற நாள், முதல் நாள், நாம் ஒரு உயிராய் உருவாகிற அந்த நாள் முதல் அவருடைய திருக்கரங்களில் நாம் இருக்கிறோமா? உருவான நாள் முதல், நம் கை கால்கள் முளைப்பதற்கு முன்பாக, நாம் ஒரு அணுவாக இருக்கும் பொழுது, ஒரு செல்லாக இருக்கும் பொழுது நம்மை அவர் கையில் சுமந்திருக்கிறாராம், கைகளில் ஏந்தி கொண்டாராம். தாயின் கருவிலேயே, தாயின் வயிற்றிற்குள்ளேயே அவர் கையை சுமந்திருக்கிறார் நம்மை. உங்களை கைகளில் ஏந்தி தாயின் கருவில் உருவான நாள் முதல், உங்களை உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாயின் கருவில் தாய் நம்மை சுமக்கவில்லை, கர்த்தரே நம்மை சுமந்திருக்கிறார். அந்த பாரத்தை அவர் சுமந்திருக்கிறார்.
அப்படி என்றால் அதன் பொருள் என்ன என்றால், அவர் நம்மை பாதுகாத்து, கவனித்து, தாயின் கருவில் உற்பத்தியான நாள் முதல், அந்த நாள் நம் பெற்றோருக்கு கூட தெரியாது, நம் தாய்க்கு கூட தெரியாது. அப்படி அந்த நாள் முதல் அவர் தம்முடைய திருக்கரங்களில் ஏந்தி நம்மை பாதுகாத்து, நாம் பிறக்கும் வரைக்கும் தாயின் கருவில் நம்மை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். அதன் பின்பு பிறந்த பின்பும் நம்மை இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் நம்மை காக்க போகிறார். அவர் இவ்வளவு நல்லவர். அப்பொழுதிருந்து நம்மை கவனித்துக் கொண்டு நம் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை கண்மணி போல நம்மை காத்து தூரத்தில் வைத்து ஆடு மாடுகளை பார்ப்பது போல நாம் பார்த்துக் கொள்கிறோம் அல்லவா? அது போல அல்ல, அவர் திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு நம்மை சுமந்து கொண்டு, கைகளிலேயே நம்மை சுமந்து கொண்டு பார்த்து கொள்கிறாராம். எவ்வளவு அன்பான தகவல். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், துன்பங்கள், போராட்டங்கள், சோதனைகள் எல்லாம் உண்டு. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே உங்களை பாதுகாப்பேன். தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் அவர் திருக்கரங்கள் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்மை சிருஷ்டித்தவரின் சிருஷ்டிகரின் திருக்கரங்களில் நாம் இருக்கிறோம். அவர் எவ்வளவு நல்லவர். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் தலைமுடிகள் நரைத்து நாம் வயதாகி இந்த உலகத்தின் கடைசி நாளுக்கு செல்லும் வரைக்கும் அவர் நம்மை தாங்குவார். இதுவரைக்கும் செய்தேன், இனியும் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்நாள் வரை நான் அப்படித்தான் செய்து வந்தேன். இத்தனை காலமும் என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படித்தான் தாங்கினேன். இதுவரைக்கும் செய்தேன், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் நான் உங்களை பாதுகாப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். தப்புவிப்பேன் என்றும் சொல்லுகிறார். பொல்லாப்புக்கு, தீமைக்கு, போராட்டங்களுக்கு, சோதனைகளுக்கு நம்மை தப்புவிப்பார். எவ்வளவு நல்ல தெய்வம். நம்மை சுமக்கிறார், நம்மை ஏந்தி கொள்கிறார், நம்மை தப்புவிக்கிறார். எந்த தீமையும் நம்மை நெருங்காது. பொல்லாதவன் நம்மை தொட முடியாது. கண்மணி போல நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்வார். அவரே இன்று வரை காத்து வருகிறார், என்றும் காப்பாற்றுகிறார். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சற்று ஆச்சரியமா இருக்கிறது. இது எப்படி? கர்த்தர் இருக்கிறார், அவரை யாருடைய சாயலுக்கு நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் சாயல் அவருக்கு தான். அதாவது கர்த்தருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவருக்கு சமமானவர், அவரை போன்றவர் யாரும் இல்லை. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம கர்த்தரை நாம் ஒரு சிலை வைத்து வணங்க வேண்டும் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலை செய்ய நினைக்கிறோம், சிலை செய்கிறோம். எந்த உருவம் கொடுப்போம்? எப்படி உருவம் கொடுப்போம்? எப்படி அந்த சிலையை செய்வோம்? பொன்னை கொட்டி தராசிலே நிறுத்து, பொன்னை வெள்ளியை கொட்டி தராசிலே அளவிட்டு நிறுத்து, தட்டானோடை அதை செய்கிற அந்த தொழிலாளர்களோடு நாம் கூலி பேசுவோம், லேபர் சார்ஜ் கொடுப்போம். எவ்வளவு இந்த சிலை செய்வதற்கு, கர்த்தரை சிருஷ்டிப்பதற்கு, அவரை போன்ற ஒரு உருவம் கொடுத்து ஒரு சிலை செய்வதற்கு எவ்வளவு கூலி என்று அவரிடம் கூலி பேசி இப்படியாக ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறோம். இப்படியாக ஒரு தெய்வத்தை மனிதன் உண்டாக்குகிறான். அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் இப்படி செய்தார்கள். அதைதான் கர்த்தர் இங்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கென்று சிலை செய்து தங்கத்தையும் வெள்ளியையும் கொட்டி தராசிலே அளந்து அதை வேலைக்காரர்களிடம் கூலி பேசி ஒரு சிலையை செய்கிறார்கள் கர்த்தருக்கென்று. அப்படி சிலை செய்து அதை வணங்கி பணிந்து கொண்டு அந்த சிலையை நடக்க முடியாதல்லவா சிலையால், அதனால் அதை தோளில் சுமந்து கொண்டு அதை கொண்டு போய் ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். அதன் ஸ்தானத்தில் அதை வைப்பதற்கென்று நியமிக்கப்பட்ட இடத்தில் வைக்கிறார்கள். அந்த சிலையும் அசையாமல் அப்படியே நிற்கிறது. அதற்கு ஜீவன் இல்லை, அதனால் அதால் அசைய முடியாது. வைத்த இடத்தில் அப்படியே நிற்கிறது. ஒருவனை நோக்கி கூப்பிட்டால் அது பதில் சொல்வதில்லை.
கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாலும் அதில் பதில் கொடுப்பதில்லை. அவன் துன்பத்தை நீக்கி அவன் காப்பாற்றுவதும் இல்லை. அது காப்பாற்றப் போவதும் இல்லை. அது செய்கிறது இல்லை. ஒருவன் கூப்பிடுகிறான், எனக்கு துன்பமா இருக்கிறது, என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறான். ஆனாலும் அது அசைவதும் இல்லை. இவன் துன்பத்தை நீக்குவதும் இல்லை. இதையெல்லாம் நினைத்து பார்த்து புருஷராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனாய் இரு, கொஞ்சம் புத்திசாலி, மிருகத்தை போல் இல்லாமல் மனிதனை போல் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலரை இப்படி சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் சிலை செய்து பலவித உருவங்களை செய்து கர்த்தருக்கு நிகராக வைத்தார்கள். கர்த்தரை போல அதை வணங்க ஆரம்பித்தார்கள். அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு இப்படி சொன்னார். இந்த சம்பவங்கள் 2500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. பாதகரே, இதை மனதில் வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், பாதகம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம் என்று பொருள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை மனதால் நினைத்து வணங்க வேண்டும். கர்த்தருக்கென்று தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ சிலை செய்து அதை வணங்கி அதனிடம் போய் விண்ணப்பம் வைக்க கூடாது என்று கர்த்தர் தெளிவா இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்கள் 2500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைத்து பாருங்கள். ஆதி காலத்தில் என்ன நடந்தது என்று நினைத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில், நோவாயாவின் காலத்தில் என்ன நடந்தது என்று நினைத்து பாருங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை, என்னை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் அவர் ஒருவர்தான், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமாய் எதுவும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்றும் கர்த்தர் சொல்கிறார். கடைசியில் நடக்க போகிற காரியங்களை ஆதி முதற்கொண்டு நான் சொல்லி இருக்கிறேன். கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்களை ஆரம்பத்திலேயே நான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் நடக்காத காரியங்களை பூர்வ காலம் முதற்கொண்டே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் செய்வேன். என் விருப்பப்படி எனக்கு தோன்றியதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய சித்தத்தை, அவர் நினைத்ததை செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்படி அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைப்பேன் என்று சொல்லுகிறார். தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை நான் கிழக்கிலிருந்து ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். அந்த காலத்தில் கோரேஸ் எனும் ராஜாவை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும், இந்த வசனங்கள் இந்த காலத்திற்கும் பொருந்தும். இந்த காலத்தில் இது எதை குறிக்கிறது? குராய்ஞ்சுகிற பட்சி என்று சொல்லும் பொழுது அது ஏஞ்சல் டிவியை குறிக்கிறது. கிழக்கிலிருந்து, இஸ்ரவேலுக்கு கிழக்கே நம் தேசம் இந்தியா இருக்கிறது. இங்கிருந்து ஏஞ்சல் டிவி என்னும் ஒரு நிறுவனத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் நிறுவனர் மரியாதைக்குரிய தீர்க்கதரிசி பரிசுத்தவான் சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்கள் அவர்களுடைய போதனை எல்லாமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே. இப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனை ஏற்படுத்தி உலகெங்கும் போதிக்க செய்திருக்கிறார். அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம், கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும், நம் விருப்பப்படி நாம் வாழக்கூடாது என்றும் பல காரியங்கள், ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்தும் கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்படுத்தி இருக்கிற, அவர் மூலமாய் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம், பெரிய ஊழியம்தான் ஏஞ்சல் டிவி ஊழியம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறது. இப்படி இந்த வேத வசனம் இன்று நிறைவேறி இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தான் சொல்லிய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி வருகிறார். என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனிதனை தூர தேசத்தில் இருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே இன்று செய்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலும் வருடா வருடம் தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா சென்று அங்கு தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரே இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் சத்தியம், உண்மையான காரியங்கள்.
அதை சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். தயவு செய்து இந்த ஊழியத்தையும் தீர்க்கதரிசி ஐயாவையும் விசுவாசித்து மனதால் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் தனிப்பட்ட முறையில் எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர்தான், விசுவாசத்திற்கு ஏற்றவர்தான். நாம் விசுவாசித்து தேவ சித்தம் அறிந்து அந்த ஊழியத்தின் மூலம் போதிக்கப்படும் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சித்தம் நிறைவேறவும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் நாமும் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எப்பொழுதும் இது சரி இது தவறு என்று நாம் முடிவெடுக்காமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து செயல்படுவதே நல்லது. ஊழியமாயிருந்தாலும் வாழ்க்கையாயிருந்தாலும் கடைசி கால நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய நாட்களில் நாம் கர்த்தரை காண போகிறோம். அப்படி இருக்க பிரத்யட்சமாய் 2ஆம் வருகையில் அவர் வரப்போகிறார். நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் மிகவும் துன்பமும் வரும், அதே சமயத்தில் கர்த்தருடைய வல்லமையும் விளங்கும். இந்த பூமி முழுவதும் ஒரு கிளைமேக்ஸ் வந்தது போல இருக்கும். அப்படிப்பட்ட மிக பெரிய காரியங்கள் நடக்க போகிற காலமா இருக்கிறது. அதற்கு ஒரு சாம்பிள் போலதான் கொரோனா வந்து போனது, உலகத்தையும் முடக்கி போட்டது. இப்படி இனி நிறைய காரியங்கள் நடக்கும். நன்மையும் இருக்கும், தீமையும் பெருகி போகும், இரண்டும் பெருகும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருப்பதினால் அதனால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி எந்த காரியமாய் இருந்தாலும் நமக்கு அது சரி என்று தோன்றினால் கூட அதை செய்யக்கூடாது. நீதியான காரியங்களா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு அது விருப்பமாய் இருக்கிறதா? ஊழியமே செய்தாலும் கூட ஒரு இடத்தில் ஒருவருக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது என்றால் அது நீதியான செயல்தான். அதை நாம முடிவெடுத்து செய்யாமல் கர்த்தருக்கு சித்தமா என்பதை அறிந்து செய்ய வேண்டும். சில நேரங்களில் நாம் நல்லது என்று செய்யும் காரியங்களை தவறாக முடிந்துவிடும். அதனால் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து கேட்டு தீர்க்க தரிசன அபிஷேகம் பற்றி நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு தீர்க்க தரிசன ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் ஏஞ்சல் டிவியை கொடுத்திருக்கிறார். ஏஞ்சல் டிவி பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசன ஆவி நமக்குள் வந்து இறங்குகிறது. தீர்க்கதரிசி ஐயாவுடைய செய்தியை கேட்கும் பொழுது அதன் மூலம் நாம் தீர்க்க தரிசன ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். சொல்வதற்கு 1, 2 அல்ல, அநேகம் சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. பயன்படுத்தி நம்மை நாம் மறுரூபப்படுத்திக் கொண்ட மிகப்பெரிய ஒரு டூலாக நாம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் சேருவதற்கு, கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றுவதற்கு, அவர் வழிகளில் நடப்பதற்கு நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல ஆயுதமாய் கர்த்தருடைய இந்த ஊழியம் இருக்கிறதை ஏற்றுக்கொள்வோம். அதை பயன்படுத்தி நாம் மறுரூபம் அடைவோம். முரட்டு இருதயம் உடையவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். அநேகம் பேர் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசன செய்திகளுக்கு விரோதமாகவும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து மறக்க வேண்டாம். கடைசி காலம்தான் தீர்க்க தரிசன காலம். ஆதியாகம காலம் முதல் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு வந்தாலும் தீர்க்க தரிசனம் மட்டுமே இருக்கிற காலம் வெளிப்படுத்தலின் காலம். அதுதான் இந்த காலம். தீர்க்க தரிசன காலத்தில் வாழ்ந்து கொண்டு எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டு தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாய் பேசுவது சற்றும் அறிவில்லாத நிலையாய் இருக்கிறது. அந்த மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். பின்னால் வரும் காரியங்களை முன்னால் சொல்லுகிறவர் அவர். அதுவே தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. அப்படி இருக்க தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாய் வார்த்தை கொடுத்தாலே அது பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் என்று பொருள். பொல்லாத ஆவியின் செயல்தான் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேச வைக்கும். அப்படிப்பட்ட பாவத்தை செய்து கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டாம். தயவு செய்து மனம் திரும்புங்கள். தீர்க்க தரிசனங்கள் எல்லா காலங்களிலும் உண்டு, கடைசி வரை உண்டு. நாம் கர்த்தரோடு ஒன்றாய் சேரும் வரை, கர்த்தருடைய வருகை வரும் வரைக்கும், அவரோடு நாம் சேர்ந்து வாழும் நாள் வரும் வரைக்கும், இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியில் அவர் வந்த பின்பு அவரோடு முகமுகமாய் நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனம் தேவைப்படாது. அவரோடு நேருக்கு நேராக நாம பேசிக்கொள்ள முடியும். அதனால் அப்பொழுது தேவைப்படாது. ஆனால் அது வரைக்கும் தேவை. அதை புரிந்து கொள்வோம். தேவை இருக்கும் பொழுது கர்த்தர் நிறுத்த மாட்டார். இந்த காரியத்தை நம்மை ஆசீர்வதிப்பார்.
தீர்க்க தரிசனம் என்பதே கர்த்தருடைய மனதின் விருப்பத்தை மனிதர்களுக்கு அறிவிப்பது. கடைசி காலத்தில் அறிவிக்காமல் விட்டால் நம் நிலை என்ன ஆகும்? தீர்க்க தரிசனம் கடைசி காலத்தில் இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்து வந்து நம்மை எப்படி அவன் பாடுபடுத்துவான்? நாம் எப்படி தப்பிப்பது? எப்படி பாதுகாப்பு அடைவது? நமக்கு பாதுகாப்பு வேண்டாமா? தீர்க்க தரிசனம் வேண்டாம் என்றால் பாதுகாப்பு வேண்டாமா? அவன் நம்மை கொள்ளையிட்டு கொண்டு போகட்டுமா? அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பமா? யோசித்து பார்ப்போம். கடைசி காலத்தில் தான் அதிக தீர்க்க தரிசனங்கள் தேவை. தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்பட்டால் தான் நாம் கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு பெற்று அறிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் தேவை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் போதும். கடைசி காலத்தில் எல்லோருக்கும் தீர்க்க தரிசன ஆவி தேவை. யோவேல் 2:28 சொல்லவில்லையா? மாம்சமான கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பெண்கள் முதற்கொண்டு எல்லாரும் உரைப்பார்கள் என்று சொல்லவில்லையா? அந்த காலம் இதுதான். தயவு செய்து மனம் திரும்புவோம். தீர்க்க தரிசிக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாகவும் வாய் திறக்க வேண்டாம். அந்த பாவத்தை சுமக்க வேண்டாம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். என் நீதி சீக்கிரமாய் வருகிறது, அது தாமதிக்காது. அது தூரமாய் இருப்பதும் இல்லை, அந்த ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார் நீதியை நிறைவேற்ற. எல்லோரிடத்திலும் நீதி. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை, கீழ்ப்படிந்தவர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுப்பதற்கு கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலில் என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். சீயோனில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, இஸ்ரவேல் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் ரட்சித்து பாதுகாக்க அவர் வருகிறார். நீதியை சீக்கிரமாய் கொடுக்க வருகிறார். அவர் நீதி நிறைவேற்ற வருகிறார். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாயிற்று. திடீரென்று திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் நம்பாத நேரத்தில் கர்த்தர் வருவார். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து விடுவார். ஆயத்தமாய் இருந்தா போய்விடலாம். இன்றே ஆயத்தப்படுவோம். இன்றே ஆயத்தம் அடைந்து விடுவோம் கர்த்தருடைய வருகைக்கு. இந்த உலக இச்சைகள் ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்க. எப்பொழுது சுவாமி வருவீர்? சீக்கிரம் வாரும் சீக்கிரம் வாரும் என்று கூப்பிடும் மனநிலை வந்தால் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று பொருள். என் குடும்பம், என் சொத்து, என் வேலை, என் படிப்பு என்னுடையது என்னுடையது என்று இந்த உலகத்தில் எதையாவது நம் மனதில் வைத்திருந்தால் அவைகளை எல்லாம் தூக்கி போட்டு விட வேண்டும். இதெல்லாம் இருந்தால் நாம் ஆயத்தமாகவில்லை என்று பொருள். கர்த்தர் இன்று வருகிறார் என்றால் உடனே நாம் சந்தோஷப்பட்டால் நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று பொருள். அவ்வளவுதான். அப்படி ஆயத்தமாவோம். மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மை அவருடன் சேர்த்துக் கொள்வார். நிச்சயம் நம்மை அழைத்துக் கொள்வார். கர்த்தரோடு சேர்ந்து வாழ ஆயத்தப்படுவோம். சந்தோஷமான அந்த நாட்களை நினைத்திருப்போம். இந்த துன்ப காலங்கள் எல்லாம் மறைந்து போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.